ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா பாருங்க சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு சாப்பாட்டுக்கு. என்னம்மா செய்ய போறீங்க? சப்பாத்தி வச்சு சப்பாத்தி போட்டு பீட்ரூட் வறுக்க போறேன். பாப்பாவுக்கு அதாவது சப்பாத்தி ரோல்லாம் பண்ணி கொடுத்தா எடுத்துட்டு போவா. அதை இப்ப செஞ்சுதான்னு சொன்னா அதான் செய்யறேன். ஓகே ஓகே, இது சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் செய்யறது, நல்லாவும் இருக்கும். குருமா வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி காய் இருந்தா வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, மாவு பிசைஞ்சிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாமா? செய்யலாம். ஓகே. இந்த குக்கர்ல பீட்ரூட்டை வேக வச்சிடலாம். ஓகே. ஒரு 2 விசில் விட்டா போதும். பீட்ரூட்டை இது மாதிரி கட் பண்ணிக்கங்க பொடியா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது உப்பு தாங்காது, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்படி ஒரு குலுக்கி குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சு எடுத்தால் சாஃப்டா இருக்கும். டைரெக்டாக வேக வச்சா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். 2 பத்தை தேங்காய் இருக்கும், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பட்டை, ஒரு துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசமா இருக்கும் அரைச்சாக்க போட்டு. ஓகே. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். வரைச்சி வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடுவோம். இப்போ சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிடலாம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடு, ரொம்ப உரப்பு வேண்டாம். இப்போ பீட்ரூட்டு போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு முதல்ல உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஜார் அலசின தண்ணியே ஊற்றினா போதும். ஏற்கனவே வெந்த காய் தானே, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சுருவோம். பீட்ரூட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தியும் போட்டாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். கறி வறுவல் மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு கூட இதை சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேம்மா, சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு இது மாதிரி வறுத்து தருவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நைட்டு என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வறுவல் அண்ட் சப்பாத்தி. சாப்பிட வேண்டியதான். ஓகே, பாய். 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 நீனு சொல்லு பாப்பா. ஓகே.